Hello, யார் பேசுகிறது? Hello, am I speaking with Shreya? Yes, who's this? This is Officer Sarah Thompson from the City Police Department. I'm calling regarding a very serious matter involving a suspicious package in your name. Are you aware of any recent packages you may have seen? I don't know. I didn't send any packages recently. We found a package addressed to you with illegal substances, including narcotics, in Los Angeles. This is a major offense, Miss Shreya, and we will need your cooperation. Really, I didn't send any packages. I don't know. This is a federal offense, and we need to confirm your identity. Is this still your address at 123 Maple Street? Yes, that's my address. But I don't know. What are you saying? I didn't send any packages and I didn't sell any drugs. I don't know about it. To clear your name, you will need to pay a security deposit immediately to avoid further legal action. If you didn't deposit the money, this will lead to an arrest warrant. What deposit? I didn't send any packages. I'm not sure about that, but we have your name and address in the parcel you have sent. This is really serious matter and you don't have much time. Either you pay the amount now or we will have to escalate this to an arrest warrant. How much should I pay? இப்படி உங்களுக்கு கால் வந்திருக்கா? இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி எப்படி ஸ்கேமர்ஸ் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க அண்ட் இவங்களோட மோட்டிவ் என்ன அண்ட் இவங்கிட்ட இருந்து நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்ன மாதிரி ஸ்கேம்னா இம்போஸ்டர் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. இதுல இந்த அட்டாக்கர் தன்னை ஒரு அத்தாரிட்டி மாதிரியோ போலீஸ் மாதிரியோ காட்டி நம்மள பயமுறுத்தி காசு வாங்க வைப்பாங்க. நம்ம தப்பே பண்ணலனாலும் இப்படி போலீஸ் கால் பண்ணி பேசுறப்போ சாதாரணமாவே பயம் வரதான் செய்யும். இதுல நம்மள அவசரப்படுத்தி இந்த மாதிரி ட்ரக்ஸ நம்ம பார்சல்ல அனுப்பியிருக்கோம்னு சொல்லி நம்ம அட்ரஸ் தான் இருக்குன்னு இப்ப நம்ம தப்பே பண்ணலனாலும் அதை ப்ரூவ் பண்ண சொல்லி கடைசியில நீங்க இவ்வளவு மணி கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ நாங்க ஹேண்டில் பண்ணிப்போம் சொல்லி காசை வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரு காசை கொடுத்து விக்டிம் ஆகிருக்காங்க. அத 10 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வரையும் தமிழ்நாட்டுல கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த அட்டாக்கர்ஸ் மோஸ்ட்லி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ரஃப் அண்ட் டஃபா பேசி தன்னை ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி காட்டுவாங்க. முக்கியமா நம்மளோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணியோ ஆர் நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் வச்சோ இது உங்களோட தானேன்னு சொல்லி அவங்க ஒரு நிஜமான போலீஸ் ஆபீசர் மாதிரி தன்னை நம்ப வைப்பாங்க. நம்மள யோசிக்க விடாம அடுத்தடுத்து கால் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு இது ஒரு சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி உருட்டி பயமுறுத்துவாங்க. சரி, நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் ஆன அட்ரஸ், ஆதார் நம்பர் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒன்னு, டேட்டா பிரீச் வழியா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்போ நம்ம எல்லாரும் ஸ்விக்கி ஆப் யூஸ் பண்றோம் கரெக்டா? அதுல நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் ஆன அட்ரஸ் சில பல டீடைல்ஸா கொடுத்திருப்போம். சப்போஸ் இந்த ஸ்விக்கி ஆப்பை ஹேக் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுல இருக்கிற நம்மளோட டேட்டாஸ் ஆன இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாமே லீக் ஆயிடும். விச் மீன்ஸ் தட் டேட்டா பிரீச் ஆயிடும். அடுத்து ஃபிஷிங் அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங். இது நமக்கு கால் மூலியமாவோ ஆர் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனா கூப்பன் லக்கி டிரா வேணும்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்குறது. இல்லாட்டி கால் மூலியமா லைக் பேங்க்ல இருந்து கால் பண்றோம் ஆதார் நம்பர் சொல்லுங்கன்னு வாங்குறது. இந்த மாதிரி நம்ம பர்சனல் டீடைல்ஸையும் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பப்ளிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது நம்ம நம்பர் அட்ரஸ் கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண ரெக்கார்ட்ஸ் மூலியமாவும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் ப்ரொஃபைல்ஸ். இதை பத்தி சொல்லவே வேண்டாம். முக்காவாசி மக்கள் அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ சோஷியல் மீடியால ரொம்பவே ஷேர் பண்ணுவாங்க. இது அட்டாக்கருக்கு ஈஸியா இருக்கும் டீடைல்ஸ கலெக்ட் பண்றதுக்கு. ஈவன் அவங்க சோஷியல் மீடியால அவங்க அட்ரஸ் ஷேர் பண்ணலைனாலும் அவங்க எடுத்திருக்க போட்டோஸ், பின் பாயிண்ட்ஸ், லொகேஷன்ஸ் வச்சு கேமர்ஸ் அழகா அவங்க அட்ரஸ் எடுத்துருவாங்க. அடுத்து பையிங் டேட்டா ஃப்ரம் புரோக்கர்ஸ். இந்த மாதிரி டேட்டா புரோக்கர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ்லாம் விற்பாங்க. அது மூலியமா வாங்கி யூஸ் பண்ணியும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கும் மேல நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. அதை வச்சு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணி நல்லா அமௌண்ட் அடிக்கிறாங்க.
சரி, எப்படி இவங்க கிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்றப்போ உங்களை அவசரப்படுத்தி உங்களை பயன்படுத்தி பர்சனல் டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா இது ரெட் ஃபிளாக்னு யோசிங்க. பிகாஸ் ஜென்யூன் அத்தாரிட்டிஸ் ஒரு கம்பெனில இருந்து எப்படி பயன்படுத்தியோ அவசரப்படுத்தியோ பேச மாட்டாங்க. இந்த ட்ரூ காலர்ல இருக்கிற காலர் ஐடிய பார்த்து நம்பாதீங்க. எந்த ஜென்யூன் அத்தாரிட்டிஸும் ஒரே கால்ல மணி டிமாண்ட் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் வழியா வாங்க மாட்டாங்க. அவசரப்பட்டு காசு அனுப்பாதீங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனான ஆதார் நம்பர் அண்ட் அட்ரஸ், இமெயில்ஸ் இந்த மாதிரி கால்ல ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் சோஷியல் மீடியால உங்களோட மொத்த டீடைல்ஸையும் ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்குன்னு உங்க ஃபேமிலி மெம்பர் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உஷாரா இருப்பாங்க. இப்படி அன்னோன் காலர்ஸ் பேசுறப்போ அவங்க அனுப்புற லிங்க்ஸ் எதையும் கிளிக் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணா ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை பத்தி நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதுகிட்ட இருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கும். இப்போ இந்த ஸ்கேம் வைரலா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்து வேற மாதிரி அப்ரோச்ல ஸ்கேமர் ஸ்கேம் பண்ண நினைப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்கேம் எங்க வீட்லயும் நடந்துச்சு. அத இந்த வீடியோல ஷேர் பண்றேன். எங்க அப்பாக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. அதுல ஒருத்தர் அவரு சிபிஐ ஆபீசர்னும் ஹிந்தில பேசிட்டே இருக்காரு. எங்க அப்பாக்கு ஹிந்தி தெரியாதனால இங்கிலீஷ்ல கேட்டிருக்காரு. அப்போ இந்த சிபிஐ ஆபீசரான அந்த திருட்டு பையன் நேம மென்ஷன் பண்ணி இது யாருன்னு கேட்க எங்க அப்பா ஆமா அது என் பொண்ணு பேரு தானே சொல்லி அந்த சிபிஐ ஆபீசர் அவங்க கிட்ட கொடுங்கன்னு பேசணும்னு சொல்லி உடனே எங்க அப்பா என்னாச்சு என்ன விஷயம் எதுக்கு தரணும்னு கேட்க அப்போ இந்த ஆபீசர் உங்க பொண்ணு இப்படி வெப்சைட்ல ஏதோ ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல எங்க அப்பா இது ஒரு ஸ்கேமா இருக்கும்னு நினைச்சிட்டு கட் பண்ணிருக்காரு. அப்புறம் அந்த நம்பரோட வாட்ஸ்அப் டிபிய பாக்குறப்போ அதுல கூகுள்ல இருந்து எடுத்த சிபிஐயோட லோகோ மட்டமான குவாலிட்டியில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை டிபியா வச்சிருக்காங்க. எங்க அப்பாக்கு இது ஃபேக்னு தெரிஞ்சும் அதாவது அவர் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு தெரிஞ்சும் இவரு திருப்பி திருப்பி பிரஷர் கொடுத்து தெரியாத லாங்குவேஜ்ல பேசுறப்போ பயத்தை உண்டாக்கும். இந்த அட்டாக்கருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட நேம் அப்புறம் அவங்க அப்பாவோட நம்பர் இத வச்சு அவன் பயன்படுத்திருக்கான். இந்த மாதிரி கால் வந்ததுக்கு அப்புறம் கூகுள்ல சர்ச் பண்றப்போ இதே மாதிரி இன்சிடென்ட் சில பேருக்கு நடந்திருக்கணும். லைக் ஒரு ஆளோட அப்பாக்கு இது மாதிரி வாட்ஸ்அப் கால் வந்திருக்கணும். சோ இதை பார்த்துட்டு இது ஒரு மாதிரியான ஸ்கேம் தான் நினைச்சிட்டு விட்டுட்டோம். ஆஃப்டர் 1 hour கழிச்சு அந்த வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தா டிபிஐ எடுத்துட்டாங்க. இது பார்க்க ஒரு விக்டிம்க்கும் ஒரு நம்பர் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்றாங்கன்னு தெரிய வருது. ஒருவேளை அந்த விக்டிம் சிக்கலனா இமீடியட்டா அந்த நம்பர்ல இருந்து அந்த டிபிஐ எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல பிக் பாஸ்ல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கேம்ல விக்டிம் ஆகி 17 lakhs கிட்ட லாஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ஃபேஸ் பண்ணி நிறைய மணியை கொடுத்து இந்த ஸ்கேம்ஸுக்கு விக்டிம் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்ட ஸ்கேம்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்கேம்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் இது தெரிஞ்சாதான் இப்படி எல்லாம் ஸ்கேம்ஸ் நடந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்க்கு விக்டிம் ஆகவும் மாட்டாங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.